பிரச்சனை எதுவானாலும் அவர்கிட்ட சொல்லி சரி செய்ய வேண்டியது என் பொறுப்பு. விடுங்க கவலையே. சரிண்ணே. அண்ணா வணக்கண்ணே. கமல் சார் ஃப்ரெண்டுண்ணே. ஆமாண்ணே, பேர் ரஜினி. ரொம்ப உதவியா இருக்காரு. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நீங்க பாக்குற அளவுல நான் பெரிய அப்பாட்டாக இல்லைண்ணே. எங்கன்னா ஆட்டோ ஸ்டாண்ட்ல பார்த்துருப்பீங்கண்ணே. ஆட்டோ ஸ்டாண்டா? பின்ன கோஸ்பதி ஸ்டாண்டா? அண்ணே ரொம்ப யோசிச்சு நல்ல முடி கொட்டுற போகுது. தம்பி தமாஷா பேசுற. நீங்க வாங்க உள்ள போலாம். சரிண்ணே. ஏன்பா உங்ககிட்ட ஆட்டோ காசுலாம் கேட்டு கேவலமா பேசியிருக்கேன். அதெல்லாம் மனசுல வச்சு பழி வேண்டாதப்பா. சிஎம் சொல்லி என்ன தொழிற்சங்க தலைவராகிட்டுப்பா. ஏன்பா பேசுப்பா. வர கார்பரேஷன் எலெக்ஷன்ல மேயர் போஸ்டர் பெண்களுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு என் கேண்டிடேட் யாருன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க யாரை நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். உங்க வசதியை விட கட்சியோட எதிர்காலத்தையும் நினைச்சா நல்லது. கட்சியோட நிதி வசூலுக்கு மட்டும் நாங்கள் பதவிக்கு வேற ஆளா? ஏய், யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? தெரியும். கட்சியில் யாருமே சம்பாதிக்கக்கூடாது, தான் மட்டுமே சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஆளுகிட்ட பேசுகிறேன்னு தெரியும். டேய், இந்த அறப்போராட்டம் சத்தியாகிரகம் மறியல் பண்ணி ஆட்சிக்கு வர சத்தியமூர்த்தி நினைச்சிங்களா? கொன்ன போட்டுருவேன். இங்கே நான் தான் கட்சி, நான் எடுக்கிறது தான் முடிவு. இந்த முக்கல் முனகல் பண்ணீங்க, காலையில் வாக்கிங் போனவங்க திரும்பி வர மாட்டீங்க. ஜாக்கிரதை. நான் சிஎம்மானதும் ஆத்மானதான் நினைச்சிட்டாங்க. தூக்கி போட்டு முடிச்ச பித்தம். தலைவரே வணக்கம். இந்த பொண்ணு +2ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா. அப்பா இல்லாத பொண்ணு. பார்க்கலாம் வாங்க. ஆமா தலைவரே தெரியுது இல்ல? நல்லா இருக்கு. காரைக்குடில நம்ம பெரியவர் சத்தியமூர்த்தியா கிளாஸ்மேட் வீட்ல பார்த்தமே. கண்ணன். சரி, மனு பிரச்சனை ஐயா உங்களை பார்க்க சொன்னாருண்ணே. இல்லண்ணே, சபை கட்டுறதா சொல்லி வீட்டு இடிக்க போறதா சொல்றாங்கண்ணே. அதான்ப்பா மனு கொடுத்துருன்னு வேற சொல்றாங்க. ஏதோ பார்த்துட்டு ஒன்றும் நடக்கலண்ணே. அதான் மனு கொடுத்துருங்க. அண்ணா நீங்க தானே பார்த்து. யோ, மனு கொடுன்னு சொல்றேன்ல. அண்ணே உங்களை தானே நம்பி இருக்கேன். என்ன கையை பிடிக்கிறேன்? இல்லண்ணே, உன் வீட்டில் மட்டும் தான் பிரச்சனையா? அதை பார்க்கறது மட்டும் தான் என் வேலையா? இப்படி ஒவ்வொரு வீட்டுக்கு போய் சாப்பிட்டீங்களா, உடம்பு நல்லா இருக்கா, உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தா கேட்கறது என் வேலையா? போட்டா என்னண்ணே இது? ஓட்டு கேட்டு நீங்கள் எங்கள் வீட்டு வாசப்படியில் வரும்போது நான் உங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறோம். எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு உங்ககிட்ட வந்தால் இவ்வளோ அசிங்கப்படுத்துறீங்க. நாங்கள் ஓட்டு போடலாம், நீங்கள் எப்படி சிஎம் ஆக முடியும்? நீ ஓட்டு போட்டு தான் சிஎம் ஆனேனாடா? வேணும்டா எனக்கு. என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க? மறுபடியும் அவனை பார்த்தா தொலைச்சிடும். எடுத்துட்டு வா நானே. வா தம்பி. என்ன தம்பி சின்ன பிரச்சனைன்னு சொன்னீங்க? சப்வே கான்ட்ராக்ட் விஷயம் சொல்லியிருந்தா உன்னை தலைவர் பக்கத்திலேயே கூட்டு போயிருக்க மாட்டேனே. அந்த கான்ட்ராக்ட் எடுத்தது யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? நம்ம தலைவர் தான்ப்பா. ஆமாப்பா, கூட போச்சுல்ல அதுவும் பேர்ல எடுத்திருக்காரு. வீடு போனா போகுது, உன் உசுறு தப்பிச்சதில்லை, அது போதும். பதவி அதிகாரம் எல்லாம்